கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் கர்த்தருடைய கிருபையால் உங்கள் மதிய பேச கர்த்தர் எனக்கு வாய்ப்பளிப்பதற்காக அவருக்கு என் துதியும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஒரு மாதமாக நான் பேசவில்லை. ஊழியங்கள் சம்பந்தமாக வெளில போயிருக்கச்ச இந்த வெயிலில் இருக்கிறனால இந்த சில கருவிகள் இல்லாதனால நான் பேசுகிறேன். இப்போ சில கருவிகள் வாங்கி உங்கள் மதியில் பேசுகிறேன். நான் பழைய ஒரு வீடியோ கேமராவில் முன்ன எடுத்தேன். அது கொஞ்சம் கிளியரன்ஸ் இல்லை சொன்னாங்க. ஒருத்தர் எனக்கு வீடியோ கேமரா கொடுத்தாங்க. அதன் மூலமாக இன்னைக்கு பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது சங்கீதம் 32:8 வார்த்தை வாசிக்கிறேன். கேட்போமாக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான வார்த்தை. படிப்பறிவு இல்லாதவங்க எத்தனை பேர் ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தர் அவங்கள போதிக்கிறார். போதிக்கிற வரம் வேணும். சில பேர் போதிக்கிற வரம் இல்லாமல் போதிக்கிறாங்க. சபைகள் வச்சுருக்காங்க. 2-3 சபை 3-4 சபை வச்சுருக்காங்க. நான் எதுக்கு ஏது சொல்லிட்டு நான் சொல்ல வரல. பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, நல்லோர் மூலமாக தீயோர் மூலமாக சுவிசேஷம் பரவது கண்டு நான் சந்தோஷம் அடைகிறேன்னு சொல்கிறாரு. வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. கர்த்தர் நல்லவர். இந்த போதிக்க வரத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். போதனை பற்றி விரும்புகிறேன். இன்றைக்கி நான் கூட ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சு. அநேக சபைகள் போகிறேன். போனால் கூட ஒரு திருப்தி இல்லை. அவங்க போதனைலாம் சுயநலமாக இருக்குது. என்ன சுயநலம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று ஆசீர்வாதங்களை குறித்து பேசுவாங்க. 2 குழுக்களை பற்றி பேசுவாங்க. தசமபாகத்தை பற்றி பேசுவாங்க. காணிக்கை குறித்து பேசுவாங்க. ஆனால் இந்த போதனை எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, அடுத்த பிழைப்புக்கு ஏற்றாப்போல ஒரு போதனை இருக்குன்னு தீர்க்கதரிசனம் சொல்லு சொல்கிறாரு பவுல். ரோமர் 12:6 என்ன சொல்கிறாரு? வசனத்தைப்படி தீர்க்கதரிசனம் சொல்லு. வசனத்துக்கு ஒத்து தீர்க்கதரிசனம் சொன்னேன். போதிக்க கூட வசனத்துக்கு ஒத்து தான் போதிக்கணும். அதான் கர்த்தர் சொன்னார். என்ன சொல்கிறார் கர்த்தர்? நான் உனக்கு போதித்து. நான் கூட இந்து மார்க்கத்திலேருந்து வரும்போது தமிழெல்லாம் தெரியாது. நான் பெரிய படிப்பாளி கிடையாது. படிப்பில் 0 தான். ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை போதித்து என்னை வழிநடத்தினார். அநேக சபையில் இருந்திருக்கேன். என்னை புறக்கணித்தாங்க. தேவன் என்னை புறக்கணிக்கலை. நான் பொறுமையாக இருந்தேன். தேவன் ஏதாவது நல்ல காரியம் செய்வார் ஏன்னாக்கா, அவர் காலம் கடந்தாலும் அவர் நல்லது செய்வார். அது நான் பொறுமையாக இருந்தேன். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அடிக்கடிக்கு சொல்லுவேன், ஆண்டவரை எனக்கு பலன் தாரும், ஆண்டவரை ஜெபிக்க பலன் தாரும், துதிக்க பலன் தாரும், ஊழியம் செய்ய பலன் தாரும், வேதம் வாசிக்க பலன் தாரும், அப்படி கேட்பேன். ஆனால் ஜெபம் பண்ணுறதுனால தேவன் எனக்கு போதித்தார். அநேக காரியங்களை வேதத்தில் போதித்தார். பள்ளிக்கூடம் புஸ்தகமே படிக்க தெரியாது. இவ்வளோ பெரிய வேதத்தை அநேக காரியங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. கர்த்தர் நல்லவர். எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை இது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். வழி காட்டுவேன்னு சொல்கிறாரு. போதனையும் செய்கிறாரு. நம்ம நடக்கின்ற வழியை காட்டுறாரு. ஹல்லேலூயா. சில வழிகள் மாறுபாடாக இருக்குது. தேவனுக்கு விரோதமாக மாறுபாடான வழிகள் இருக்குது. விளையாம் போல மாறுபாடான வேதம். யூதால சொல்லப்பட்ட போல காயினுடைய வழி, பிழையாமுடைய வழி, கோராக்குடைய வழி மாறுபாடாக இருந்தது. இருந்தாலும் கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. என்னுடைய சாட்சி வந்து பகிர்ந்து கொள்கிறேன். பயங்கரமாக இருக்குங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. பார்க்கல சொல்ல முடியல. நான் பல தவறுகள் செய்தேன். நான் மாட்டின ஆண்டவர் என்னை கூட பேசுவார். இந்த தப்பு பண்ணேன், நான் உன்னை பார்த்துருந்தேன். அப்புறம் ஆண்டவர்கிட்ட நான் தாய்ச்சி சொன்னேன், ஆண்டவர் நான் தப்பு செய்கிற அளவுக்கு என்னை விடாத ஆண்டவர் சொல்லிட்டு அதுலேருந்து தப்பிதம் பண்ணுறதை கொஞ்சம் நிறுத்திட்டேன். கர்த்தர் நல்லவர். அதான் போதனை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்னும் யார் ஆலோசனை சொல்கிறேன்?
சபையில் கூட ஒரு குடும்பம் இப்படி தான் இருக்குன்னு, இப்படி சம்பாதிக்கணும், இப்படி சேமிப்பு வைக்கணும் ஒரு ஆலோசனை தராங்களா? எறும்பை எடுத்து போய் கற்றுக்கொள்ளுங்கள். அது எல்லாவற்றையும் சிறிதாக இருந்தும் மாறி காலத்துக்கு வேண்டிய ஆகத்தை சேர்த்து வைக்கிறது சொல்லுது வசனம் நீதிமொழிகளில். நம்ம கெட்டு போதை சேர்த்து வைக்காமல் கெட்டு போகிறோம். சேர்க்கணும், அளவுக்கு மீறி இல்லை. பணாசை எல்லா தீமைக்கு வேறு, போதும் என்ற மனதுக்குரிய தேவ பக்தியம் மிகுந்த ஆதாயம். பணம் வேணும், உண்ண உடுக்கவும் தங்க, உண்ண உணவு உடுக்க விட தங்க இடம் வேணும். அது கர்த்தர் நமக்கு தருவாராங்க. ஹல்லேலூயா. இந்த போதிக்கிறது தான் சொல்கிறேன். நான் உனக்கு போதித்து சொன்னார், அருமையான வார்த்தை. இந்த போதனை குறித்து சில காரியங்கள் வேதத்தில் தொடர்ந்து பார்ப்போம். இதில் ஒன்று போதித்து கண்ணு ஆலோசனை சொல்லுன்னு சொல்லிட்டார். அந்த கலாத்தியரில் சொல்கிறாரு, கலாத்தியரில் அதே சங்கீதம் 32:9 32:8 வாசனை, இப்போ 9 வாசனை. வாரினாலும் கடிவளித்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரையை போலவும் கோவேறு கைதையும் போல் இருக்க வேண்டாம். புத்தியில்லாத கைதை போலையும் கோவேறு கைதை போலும் இருக்க வேண்டாம். அப்போ புத்தியில்லாத சில குதிரை கைதை சொன்னாக்கா அந்த குணத்தை படைப்புகள் இருக்க வேண்டாம், அதுபோல் இருக்க வேண்டாம்னு சொல்கிறார். தேவன் போதிப்பார். அந்த போதனை நடக்கும்போது நம்ம நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அநேக சபைகள் போகிறேன், அநேக சபைகளை பார்க்குறோம். இப்போ யூடியூப்பில் அநேகர் பேசுகிறாங்க, அவங்க தேவை குறித்து பேசுகிறாங்க. ஆசீர்வதிக்கிறாச்சுன்னா இயேசு பக்கத்தில் இருப்பார், இயேசு வேணும்னு சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லுவாங்க. ஏன் இயேசு வேணாமா? இயேசு இருந்தால் எல்லாமே கிடைக்கும். ஹல்லேலூயா. இயேசு வந்த வீட்டில் சொல்லிட்டு பாட்டு இருக்குது, சரி. ஆனால் இயேசுவை ஆசீர்வாதத்தை நிற்க வச்சாக்கா மனுஷன் ஆசீர்வாதம் தான் கேட்குறாங்க, இயேசுவை கேட்கறதில்ல. சரி இருக்கட்டும்ங்க. அது யோபில் நிறைய காரியங்கள் இருக்குது. நான் போக போக சில காரியங்களை பேசுவேன், நீங்கள் கேளுங்க. ஏதாவது குறைகள் இருந்தால் என்னை ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள். அப்போது புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேரி கைதம் போல் இருக்க வேண்டாம். அப்போ போதனை எப்படி இருக்கணும்? புத்தி உள்ள போதனையாக இருக்கணும், அறிவுள்ள போதனை, ஞானமுள்ள போதனை, அபிஷேகமுள்ள போதனையாக இருக்கணும். கர்த்தர் நல்ல. அடுத்து கடந்து போவோம். அநேக காரியங்களாலும் நான் சுருக்கி பேச பிரயாசப்படுறேன். இயேசு கிறிஸ்து கலாத்தியர் 3:11 நமக்காக சாபத்தை நீக்கி அவர் சாபமானார் சொல்லிருக்கு. ஆக கலாத்தியர் 3:1 சொல்ற புத்தி இல்லாத கலாத்தியரே சொல்கிறாரு. ஏன் சொல்கிறா சொல்லிட்டு நமக்கு அநேக காரியங்களுக்கு விவரித்து சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது. நீங்கள் படிங்க. நீங்கள் வேதத்தை படிக்கும்போது தேவன் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. அடுத்த காரியத்தை கடந்து போவோம். விசேஷம் என்ன சொன்னா, 1 பேதுரு 4வது அதிகாரம், 1 பேதுரு 4வது அதிகாரம் பக்கம் 321. 1 பேதுரு 321. 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் நான் 9, 10, 11வது வார்த்தை வசனத்தை வாசிக்கிறேன், கேட்போமாக. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பர கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கரக்காரனை போல ஒருவருக்கொரு உதவி செய்யுங்கள். பகிர்ந்து கொடுக்கறதில்ல இப்போ யாருமே. அவங்கவுங்க சுயமாக செய்கிறாங்க. தேவன் சொல்லாது, தேவன் சொன்னார். அது எப்படி சொல்லுவார் தேவன் உங்ககிட்ட? தேவ தூதனே பார்க்க முடியல, அப்படி தேவன் நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் பேசக்கூடாது. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. இந்து மார்க்கத்தில் சொல்ல ஆண்டவர் பார்த்தவனும் கிடையாது, பார்க்க போகிறவங்க கிடையாது. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்க? நான் பரலோகம் போனேன், கர்த்தர் கூப்பிட்டாரு, பரலோகம் போனேன், டிஜிஎஸ் குரல் கேட்டது. இதெல்லாம் வேண்டாங்க. மற்றவங்க தான தர்மம் செய்யுங்க, மற்றவங்க நல்ல ஆலோசனை கொடுங்க, மற்றவங்க உதவி செய்யுங்க.
தசமபாகம் கொடுத்த மொத்தம் கர்த்தர். தசமபாகம் கொடுக்குறீங்க, காணிக்கணும், அதை பற்றி நான் பேச வரல. ஏன் தசமபாகம் கொடுக்குறது நீங்கள் அந்த 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 தசமபாகத்தில் தர்ம பாகமாக மாற்றலாமே நீங்கள்? தர்ம காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குல்ல. தர்மம் செய்யுங்க, தரித்திரத்தை கொடுங்க, ஏழைக்கு இறங்க, கற்றுக்கு கடன் கொடுக்குறான். வார்த்தை நமக்கு சாதகமாக எடுத்துக்கூடாது, தேவனுக்கு சாதகமாக பேசணும். ஹல்லேலூயா. சரி, அவன் பாருங்க, முறுமுறுப்பில்லாத ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். 9வது வார்த்தை 1 பேதுரு 4:9. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கரக்காரனை போல ஒருவருக்கொரு உதவி செய்யுங்கள். நான் ஒரு புக்கு படித்தேன். பழைய புக்கெல்லாம் படிக்கிற நேரத்தில் பேங்க் ஓப்பன் பண்ணதே கிறிஸ்தவங்க தான். எதுக்கு அது ஓப்பன் பண்ணால் தான் அந்த காலத்து பஞ்ச காலங்கள் ஏதாவது ஆபத்து வரும்போது அந்த சேமிப்புலேருந்து மற்ற எல்லாருக்கும் கொடுப்பாங்க. சபை சொல்கிறது அந்த காலத்தில் ஒரு பேங்க் போல தான். இப்போ சபை யாருக்கும் உதவி செய்யணும். ஏன் சபையில் இருக்கிறவங்க ஒரு பேங்க் போல் வச்சு ஏழைங்க என்ன கொடுத்து உதவலாம் இல்லையா? அது சொன்னால் இவன் பைத்தியக்காரன்பா. நடக்காத காரியம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? எல்லா காரியம் தான் நடக்குது பூமியில். திருட்டு நடக்குது, பொய் நடக்குது, களவு நடக்குது, வஞ்சகம் நடக்குது, துரோகம் நடக்குது, மோச நாசகம் நடக்குது. ஏன் இது மாத்திரம் நடத்தக்கூடாதா? நடத்தலாம். அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. சரி, கர்த்தர் நல்லவர். அந்த காலத்தில் அது வச்சனால பஞ்ச காலத்தில் அவங்க சேமிப்பில் எடுத்துன்னு கொடுப்பாங்க. அதுக்காக தான் அப்போஸ்தலர் எல்லாரையும் பொதுவாக வைத்தாக. அர்த்தம் என்ன? அர்த்தத்தை அனர்த்தம் ஆயிக்கிறீங்க போல் சொல்கிறாரு. வேறு எண்ணம் கொள்றீங்க சொல்கிறாரு ஏசப்பா. சரி, கர்த்தர் நல்லவர். ஒருவன் போதித்த 11 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன். எப்படி போதிக்கணும்? தேவனுடைய வார்த்தைப்படி போதிக்கணும். பைபிளில் சொல்லாத வார்த்தை சொன்னார். இருதயத்தில் பிரமாணம் இருக்குது, மூளைக்குள்ள பிரமாணம் இருக்குது, காதுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் தேவையில்லாதது. கர்த்தருடைய பிரமாணம் என்ன சொல்கிறோம் அது மட்டும் சொல்லு. உதவாத பிரமாணம் தான் கொடுத்தார். 10 கட்டளை உதவாத கட்டளை தான் எஸ்ஐக்கில் இருக்கேன். சரி, அதெல்லாம் கடந்து போகட்டும். நான் யாரும் குற்றப்பட்டு பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் சபைக்கு கொடுக்கறது கொடுங்க. அதே போல் பகிர்ந்த ஏழை ஊழியக்காரர் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏழை விசுவாசிகள் விசுவாச மார்க்கத்துக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கலாத்தியில் சொல்லப்பட்டிருக்கு. பகிர்ந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே இதில் போய் கொடுக்காதீங்க. மொத்தமாக கொடுத்தாக்கா தேவையில்லாத காரியங்கள் நடக்கும். 4 பேருக்கு உங்களுக்கு தெரியும், கண் முன்னே எத்தனையோ ஊழியர்கள் கஷ்டப்படுறாங்க. அவன் நல்லவனோ கட்டும் அதை பற்றி பார்க்கக்கூடாது. தேவன் நம்மளை ரட்சித்தார். நம்மக்கிட்ட ஒரு தகுதி இல்லை. தேவன் நம்மளை ரட்சித்தார். இந்த ரட்சிப்பு இலவசம். சில பேர் இலவசமாக பெற்ற இலவசம். என்ன இலவசமாக பெற்றோம்? ரட்சிப்பு ஒன்று தான் இலவசம். பஸ்ஸில் போனால் என்ன பாஸ்டர் சொன்னது டிக்கெட் வாங்காமல் விட்டுறாங்களா? இல்லை என்ன பணத்தை வாங்காமல் விட்றாங்க நம்மக்கிட்ட? எல்லா பணத்தையும் வாங்கிடுறாங்க. சரி, சொல்லக்கூடாது. ஒரு காவல்காரன் போனாக்கா அவர் என்ன பண்ண ஐடென்டி கார்டு காட்டி போயிடுறாரு. நம்ம காட்ட முடியுமா? பாஸ்டர் பட்டை வச்சுருக்கேன்னு சொன்னாக்கா விட்டுறாங்களா பஸ்ஸில்? அது நம்ம உலகம் வேறங்க. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய உலகம் வேறு, இந்த உலகம் வேறு. கர்த்தர் நல்லவர். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்க கடவான். ஒருவன் உதவி செய்தால் 1. 2வது போதிக்கிறது 1, தேவனுடைய வாக்கியப்படி போதிக்கணும். அடுத்த ஒரு உதவி செய்தால் தேவன் தந்தனும் பலத்தின்படியே செய்ய கடவான். அப்போ என்னது? ஒரு உதவி செய்தால் தேவன் தந்தர்களும் பலத்தின்படியே செய்ய கடவான். எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை மகிமைப்படுத்தும்படியாக செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாகாலையும் உண்டாக இருப்பதாக. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அந்த 11 ஒரு போதித்தால் தேவனுடைய வாக்கியத்துப்படி போதிக்க கடவான். ஹல்லேலூயா. போதனை எப்படின்னு சொன்னாக்கா, தேவனுக்கு நம்ம கிட்ட சேர்றா போல போதனை சொல்லணும். நான் இந்துவில் வந்தனால தைரியமாக பேசுகிறேன். பக்தி பாருங்கள், இந்துவில் நம்மளோட பக்தியாக இருக்காங்க. நம்மளோட அதிகமாக செலவு பண்ணுறாங்க, அதிகமாக தான தர்மம் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளை தேவனை அறிந்திருக்கணும்னு சொல்லி செய்யறதில்லை. அவங்க தேவனை அறியாத இருந்தால் கூட பல தெய்வங்களை வச்சு பலவிதமான காரியங்கள் செய்கிறாங்க, தர்ம காரியங்கள். ரோமர் 1:21 தேவனை நீங்கள் அறிந்திருந்தும் தேவனை நீங்கள் என்ன பண்ண ஸ்தோத்திரியாமலும் மகிழ்படும் வீணரான நீங்கள் சொன்ன வீண் காரியம் தான் செய்யணும் இருக்கேன். சரி, கர்த்தர் நல்லவர்.
போதிக்க கடவுள்னு சொல்கிறேன். அடுத்த காரியம் நமக்கு தொடர்ந்து பார்ப்போம். 2 பேதுரு 1:20 என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2 பேதுரு 1:20 வேதத்தில் எந்த தீர்க்க தரிசனமும் சுய சோத்திரமுள்ள பொருளுடையதாக இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். வேதத்தில் எந்த தீர்க்க தரிசனமும் சுய சோத்திரமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசுகிறார்கள். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு போதிக்கும் போது அந்த வார்த்தை நிலையான வார்த்தையாக இருக்கும். இது ஒத்த வார்த்தைகள் தீமோத்தி 3:16 வார்த்தையில் இருக்குது. அடுத்து சகரியா 7:12 இருக்குது. நீங்கள் வாசிங்க. அப்போது எப்படி போதிக்கணுனாக்கா ரோமர் 12:6 வார்த்தையின்படி போதிக்கணும். தீர்க்கதரிசனம் சொல்கிறது வார்த்தைக்கு ஒத்துருக்கு, தேவ வார்த்தைக்கு ஒத்துருக்குன்னு. நான் அமெரிக்காவில் பார்த்தேன், ஜப்பானில் பார்த்தேன், பயங்கரம் வரப்போகுது, இதை படியுங்க, இது பயங்கரம். என்ன பயங்கரம் கிடக்குது? கர்த்தர் பயங்கரமானவர், நீ என்ன பயம் காட்டுறது? வந்தால் வந்துட்டு போகுது. கர்த்தருக்கு சித்தமான உதவி செய்கிற சித்தம் இல்லைன்னா போகிறோம். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு பயம் காட்டுறது. நீ கர்த்தருடைய பிள்ளையா இல்லை பிசாசுடைய பிள்ளையா? தைரிய விசுவாசம் விட்டு விடாதுன்னு உனக்கு என்ன விசுவாசம் இருக்குது சொல்லு. நீ என்ன பண்ணுற? நீ இப்படி சேர்ந்தாக்கா நீ ஜெயம் பெறுவ, அப்படி செஞ்சா வெற்றி ஆடுவ. இதெல்லாம் சும்மா பேச்செல்லாம். தேவன் ஒருத்தருக்கு உதவி செய்யலைன்னா யாரும் உதவி செய்யணும். இக்கட்டு காலத்தில் மனுஷனுடைய உதவி விருதா. நானே சபையில் இருந்திருக்கேன், நான் சுந்தரையா கூட இருந்திருக்கேன். சாம் சுந்தரையா என்ன வீடு வாங்கி கொடுத்தாங்களா, என்ன சொத்து சுகம் கொடுத்தாங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தேவன் கொடுப்பாரு. அதுக்காக தான் காத்துனுக்கேன். தேவன் இது பேசுறதுக்கு எனக்கு கிருபை செய்து தருப்பாரு. அதான் நன்றி. இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். சரி, அடுத்தது கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஹல்லேலூயா. 1 யோவானில் 2வது அதிகாரம் 27வது வார்த்தை வாசிக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னாக்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு போதகர் போதிக்கிறதுனால நீங்கள் முன்னுக்கு வர மாட்டீங்க. ஒரு போதகர் போதிக்கிறதுனால நீங்கள் ஆசீர்வாதம் பெற மாட்டீங்க. ஒரு போதகர் உங்களுக்கு சொல்கிறதுனால எல்லாத்தையும் உன்னால் செய்ய முடியாது. தேவன் போதிக்கிறது தான் நிற்கும். தேவன் உன்னை போதித்து நீ நடக்கின்ற வழியை உன்னை காட்டுவார். உண்மையை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். 3 காரியம் செய்கிறாரு கர்த்தர். ஹல்லேலூயா. 1 போதிக்கிறாரு, வழி காட்டுறாரு, 3 ஆலோசனை சொல்கிறாரு. இந்த வழியில் போவாத, இது தப்பு, இது ரைட்டு, இதுதான் நல்லது போதனை. வழி காட்டுற, இந்த வழி தவறான வழி, இந்த ஆலோசனை வேண்டாம், தேவனுடைய ஆலோசனை நடக்கணும். சரி, கர்த்தர் நல்லவர். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்குது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டாம். பாருங்க, போதனை பல முறை கேட்குறோம், வருஷக்கணக்காக கேட்குறோம். கர்த்தரை குறித்து 4 வார்த்தை தெரிஞ்சா போதுங்க, மகிமைப்படுத்தி போயிடணும். அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்குது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. 2 தான் சொல்றாரு. போதிக்க வேண்டியதில்லை 1. 2வது உங்களுக்கு போதிக்கிறது. யாரும் போதிக்க தேவையில்லை. கர்த்தருடைய ஆவியானவனுக்கு போதிப்பார். ஹல்லேலூயா. அருமையான அது போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது. அடுத்தது பொய் அல்ல. தேவன் போதிக்கிறது சத்தியமாக இருக்கும். தேவன் போதிக்கிறது பொய் இருக்காது. மனுஷன் போதனை கொஞ்சம் பொய் இருக்கும், கலப்பு இருக்கும், சுயநலம் இருக்கும். தேனை எடுத்தவன் கை நக்காமல் இருக்க மாட்டானா? திருப்தியாக இருந்தவன் தேன் கூட மெரிப்பானா? கர்த்தர் நல்லவர். இது வரைக்கும் எந்த போதனையும் என் வீட்டை தேடின்னு ஒன்றும் நன்மை செய்யலை. யாரையும் குறை சொல்ல. தேவன் மனுஷன் மூலமாக தான் நன்மை செய்வார்.
ஆனால் நேரில் வந்து செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்மளை வச்சுருக்காரு பூமியில். மனுஷரை கொண்டு அற்புதம் அதிசயம் செய்வார், தேவதூதனை கொண்டு அற்புதம் அவரை வந்து இறங்கி இருந்தார். அவர் அதிசயம் அற்புதம் செய்தார். ஆனால் அவர் வந்து பாருங்கள், வஞ்சகம் கிடையாது. அவர் போதனை வஞ்சம் இல்லாத போதனை. நெறிந்த நாளை முறிக்காத மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர். அவர் எப்படி? மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர், நெறிந்த நாளை முறிக்காதவர். சில பேர் கொஞ்சம் டவுன் ஆகிட்டா அவனை தள்ளிடுவாங்க சபையில் விட்டு. கொஞ்சம் டவுன் ஆகினா அவன் வீட்டை விட்டு சேர்த்திடுவாங்க. நான் எத்தனையோ பேர் பார்த்துக்கேன். சில சபையில் வந்து ரசிக்கப்பட்டு அவங்க வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு எங்கே இருக்காங்க தெரில, அழுவாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர். நம்மளாம் அணைச்சிடுவான். நம்ம அது டப்புடு. நெறிந்த நாணலை முறிக்காதவரான், நம்மளால முறிச்சு போடுவோம். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்லவர் பாருங்கள், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அபிஷேக சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாக பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவருன்னு நினைச்சிருப்பேன். 3 போதனை வருதுங்க இங்கே. கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்த காரியத்தை கடந்து போவோம். யூதா அதிகாரத்தில் 11 வார்த்தை வாசிக்கிறேன். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலியாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோராக் எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். சில பேர் கெட்டு போகிறாங்க. சில போதகர் என்ன பண்ணாங்க, சுயமாக பேசி தேவனுடைய சித்தத்துக்கு பேசாமல் தங்களோட சுய சித்தத்துக்கு பேசி என் மேலே கோவப்படக்கூடாது. இந்த கொரோனாவில் உங்களுக்கு தெரியாமல்ல, ஒவ்வொரு பாஸ்டரை போய் படுத்து 40 லட்சம் 50 லட்சம்லாம் கொடுத்து சேர்த்துட்டாங்க. ஏன்? தீங்கு வரும் முன்னே செய்யணும் தேவனுக்கு, மக்களுக்கு செய்யணும். தீங்கு வரும் முன்னே, தீங்கு வந்துச்சுன்னு என்ன பண்ணுறோம், உங்கள் இருக்கிறதுலாம் எடுத்து தீங்கு எடுத்துன்னு போயிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இருக்கும்போது செய்யணும். உங்ககிட்ட இருக்கும்போது கொடு சொல்கிறாரு, கேட்கணும் கொடு. சரி, போதகருக்கு அவசியம் தசமபாகம் காணிக்க. அவங்க வந்து அது எப்படி ஆதிலேருந்து அப்படியே பழக்கம் ஆச்சு. தசமம் வாங்கிறது, காணிக்க வாங்குறது. அந்த தசம பாகத்தை வந்து அநேக காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அது தர்க்கம் பண்ணினே இருக்காங்க. பொதுவாக அது தர்ம காத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆசாரக்கூடியது. ஆசாரி யாருக்கு உரியது? கர்த்தருக்குரியது. சபைக்கு தலை யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ தலை ஆடணுமா வால் ஆடணுமா? தலை ஆடல, வால் ஆடுதுங்க. சரி, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து. சில பேர் காயினுடைய வழியில் நடக்கிறாங்க. எரிச்சல், பொறாமை, கொலைக்கார எண்ணம். நீங்கள் எப்படி அர்த்தம் கொள்றீங்க எனக்கு தெரியல. அடுத்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தையும் விரைந்தோடி. வஞ்சகம். அவன் நல்லவன் தான், கர்த்தர் சொல்கிறத சொல்கிறான். கடைசியில் அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? ஒரு தப்பான கருத்தை சொல்கிறான். நீங்கள் வந்து உங்கள் பெண்களை கொண்டு போயிட்டு இஸ்ரேல் மக்களோட சேர்ந்தாக்கா அவங்க வந்து பரிசுத்தம் கெட்டுடுன்னு சொன்னால் அது ஆலோசனை சொல்கிறான். வஞ்சகமான எண்ணம். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், திருட்டு புத்தியும் திருட்டு எண்ணமும் இருக்கக்கூடாது. திருட்டு புத்தி, திருட்டு எண்ணம், இது ரெண்டும் கொள்ளாதது. சில பாச வீடுனாலாம் கஷ்டப்பட்டு சில பாச வீட்டில் வந்து உள்ளேருந்தே இல்லைதான் அது வந்து திருட்டு புத்தி. திருட்டு எண்ணம். துட்டு இருந்தால் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. என்ன இது? ஒன்று ஒருத்தன் தேடின்னு வராதுன்னா இருந்தால் ஏன் தேடின்னு வர போகிறாங்கள? நிறையா வச்சுருக்கீங்க, கொஞ்சமாக கொடுங்க. இந்த காலத்தில் 500 ரூபா ஒரு காசே கிடையாது. நான் கூட போவேன், வண்டி எடுத்துகிட்டு போவேன், பைக் எடுத்துகிட்டு போவேன். நான் சொல்கிறது எனக்கு கோச்சிக்காதீங்க. 50 100 வரவையிலே செலவாயிடும். எனக்கு கொடுக்குறீங்களா? கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? கர்த்தருக்கு உச்சிதமான கொடுங்க எல்லாம் கேட்குறேன். எங்களுக்கு மொத்தம் கொடுக்கக்கூடாதா? உச்சிதமாக சிந்தனை வேணும் இல்லை? சரி விடுங்க, ஜபம் பண்ணுறவங்களுக்கு கொடுங்க. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போது எதிர்த்து பேசையா பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். சில பேர் கெட்டு போவதை போதனை சரியில்லைனால அவங்களுக்கு பாதிக்கும். இருப்போம் கருக்குள்ளே பட்டே இல்லை.
சரி, கர்த்தர் நல்லவர். அடுத்த காரியம் நம்ம போவோம். நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில், நீதிமொழிகள் 6வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 6, 12, 13. பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துர்மார்க்கன் அகடியம் பேசி திரிக்க. அகடியம் சொன்னாக்கா தேவையில்லாத வார்த்தைங்க பேசி திரிவாங்க. வீணான வார்த்தை, பரிகாச வார்த்தை, துன்பந்தன வார்த்தைங்க. அதான் சொல்கிறது, பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துர்மார்க்கன் அகாடியம் பேசி திரிகிறான். அவன் தன் கண்களால் செய்கை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். சில சில போதைங்க யூடியூப்பில் பார்க்கச்சு ஆடுறாங்க, பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. கர்த்தரை குறித்து கர்த்தர் எவ்வளோ பயங்கரமானவர், அவன் முன்னே பேச முடியுமா, நிற்க முடியுமா? அது என்னென்னாவும் சொல்கிறாங்க. கையை இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணான், இப்படி கர்த்தர் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், மாற்றி மாற்றி வசனம் பெருட்டி போடுறாங்க. அதான் சொல்கிறார், இங்கே என்ன பண்ணுறாங்க, கை தட்டுங்க சொல்கிறாங்க. அது போல் பாருங்கள், தன் விரல்களால் போதனை செய்யுங்க. சில பேர் விரல் போதனை பண்ணுறாங்க, தகாத போதனை. கண்களால் போதனை. என்னென்ன போதனை? அது கண்களால் செய்கை காட்டி தன் கால்களால் பேசுகிறான். அது என்ன கால்களால் பேசுகிறான்னு தெரியலப்பா. அவன் தன் கால்களால் பேசி தன் விரல்கள்னா போதனை. ஒன்று, தன் கண்களால் செய்கை காட்டுறான். ரெண்டாவது, தன் விரல்களாக பேசுகிறான். விரல் பேசுமா? அடுத்தது, தன் கால்களாக பேசி தன் விரல்களாக போதனை செய்கிறான். விரல் இப்படி செய்த போதனையா? சரி, அடுத்த காற்றை கடந்து போவோம். ஜீசஸ். யோபு 12வது அதிகாரம் கடந்து போவோம். யோபு 12வது அதிகாரத்தில் சில வார்த்தைகளை பார்த்து முடிக்க ஆசைப்படுறேன். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. நானும் கர்த்தருக்காக உண்மையாக இருக்கணும். கர்த்தருடைய காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அடியனுடைய தேவைக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அடியனுடைய மனைவி மக்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. தொடர்ந்து வாடகை கொடுக்க, தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்த, தேவைகள் சந்திக்கப்பட எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இந்த யோபு 12வது அதிகாரத்தில் ஒரு சில வார்த்தைகளை பார்க்குறேன். ஹல்லேலூயா. இங்கே சொல்கிறாரு, யோபு 12:2வது வார்த்தை, ஆம், நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும். ஞானமுள்ள ஜனங்கள் தான், உங்களுடனே ஞானம் சாகும். அடுத்து அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா இருந்தாக்கா, அது நான் விட்டுறேன், நீங்கள் படிங்க மேற்கொண்டு. 6வது வார்த்தை, கள்ளருடைய கூடாரங்களே செல்வம் உண்டு, தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்கும் சங்கோபம் உண்டு, அவர் கையிலே தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார். சரி, 7வது வார்த்தை முக்கியப்படுத்த, இப்போதும் நீங்கள் மிருகங்களை கேட்டுப்பார். நான் சொல்கிறேன். அப்போ இது வேதம் சொல்லியா? வேதம் தாங்க சொல்லுது. இல்லை என்ன சொல்லப்பட்டு, இப்போதும் நீங்கள் மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உங்களுக்கு போதிக்கும். பாருங்கள், சில மிருகங்கள் செய்கிறது அதிசயங்கள் பார்த்தாக்கா ஆச்சரியமாக இருக்கும். அது நம்மளை நேசிக்கிறது, நம்ம கூட விளையாடுறது, நம்ம கூட சிநேகமாக இருக்கிறது. நான் சொல்லுங்க, வேதம் சொல்லுது, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், இப்போது நீங்கள் மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். மிருகங்கள் போதிக்கும்னு சொல்கிறாரு. எப்படி போதிக்கும்னு சொன்னாக்கா, அவைகள் தன்னுடைய கிரிகைனால் நமக்கு போதிக்குது. அவைகள் கிரிகை செய்யுது, பேச்சு இல்லை. சங்கீதம் 19 அவங்களுக்கு பேச்சு இல்லை. சங்கீதம் 19 சொல்கிறாங்க, அவங்களுக்கு பேச்சே இல்லை, ஆனால் கிரிகை செய்யுது. அது ஹல்லேலூயா. நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். பறவைகளை கேள். அடுத்து சொல்கிறாரு, ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்குமா. ஒன்று போதிக்கும் மிருகங்கள், ஆகாயத்து பறவை அறிவிக்குமா காரியங்கள். சரி, அடுத்தது, அல்லது பூமியை விசாரித்து கேள். பூமியை விசாரிக்க முடியுமா? ஒரு பாஸ்டர்கிட்ட போய் நம்ம விசாரிக்க முடியல. ஐயா, நம்ம குறைகள் சொல்ல முடியல.
கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்கிறாரு. கர்த்தர் உன்னை கொண்டு தான் செய்வார் எங்களுக்கு. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன், அதிகமாக பணம் வரவங்க பிரிச்சுட்டு சின்ன சின்ன ஊழியக்காரங்க அனுப்பிச்சிடுங்க சொல்கிறேன். கர்த்தருடைய வருகை சமீபம். அப்போ நான் விட்டு ஓடுவீங்களா? இருக்கச்ச கொடுத்துருங்க. அதிகமாக வேணாம், கொஞ்சமாக வேணாம், மீடியமாக போதும். கர்த்தர் நல்லவர். அடுத்தது, அல்லது பூமியை விசாரிக்கல், அது உனக்கு உபதேசிக்கும். பூமி உபதேசிக்கும். பூமியில் எத்தனை வகையான கடல், காற்று, அக்னி எல்லாமே இருக்கு இல்லையா, தண்ணி. அது நம்மளை என்ன சொல்கிறது, உபதேசிக்குமா. ஒன்று போதிக்கும், மிருகங்கள் பறவைகள் அறிவிக்கும், பூமி உபதேசிக்கும். அடுத்தது சமுதிரத்து மச்சங்களை கேள். சமுதிர மச்சங்கள் அவைகள் உனக்கு விவரிக்கும். சில காலம் விவரிக்க முடியாது, விவரிக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், சங்கீதம் 32:8 அடுத்ததை கேளுங்க. அவங்கள போதிப்பார், உன்னை வழி நடத்துவார், உனக்கு ஆலோசனை சொல்லுவார். அதனால் இந்த நாள் கொடுத்த காத்துக்கு கொடான உங்களுக்கு கொடான சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக என்னுடைய வளர உதவி செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.